ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து நல்லா இருக்கேன். இது வந்து நம்ம பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுருந்த வாட்ச் தான். டைம் பார்க்க தெரியலனா கூட நமக்கு வாட்ச் வேணும்னு சொல்லி ஒத்த கால் நின்றுட்டு இருந்தான். ஓகே சொல்லி அப்படியே ஆர்டர் பண்ணிட்டேன். ரொம்ப நாளாச்சு ஆர்டர் பண்ணி. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதுதான் ரொம்ப லேட்டு. இதுக்காக அவள் சண்டை போட்டு மூஞ்சி காட்டி ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வரும்போது அது அன்பாக்சிங் பண்ணும்போது வாட்சான்னு கேட்டுட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். அப்போல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன் இந்த வாட்ச் வர மாட்டேங்குது, நம்ம கடைக்கே போய் வாங்கிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஃபைனலி வந்து நமக்கு இந்த வாட்ச் வந்துருச்சு. ப்ரிட்டியாக அழகாக இருந்துச்சு வாட்ச் வந்துட்டு. பாருங்கள், பாப்பாவுக்கு ரொம்ப, அதுவும் இல்லாமல் இந்த லைட்டு ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும். அதுதான் இதில் ஹைலைட்டு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பேக்கிங் எல்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பாக்ஸ்லலாம் வரல, இப்படியே தான் வந்துச்சு. இந்த பேக்கெட்டில் ஒரு இது வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவரில் வந்துருச்சுங்க. எந்த டேமேஜும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஃபினிஷிங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த பொம்மை எல்லாம் போட்டுட்டு அழகாக இருக்க பாருங்கள். பிங்க்லாம் ஒயிட்டு, பிங்க் வித் ஒயிட் நல்லா இருந்துச்சு. ஹோல்ஸ் இதெல்லாம் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தீங்களா, ஹலோ கிட்டி இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எழுதுறதெல்லாம், எழுத்தெல்லாம். அப்புறம் வந்து இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அங்கிட்டு இங்கிட்டு திருப்பிட்டு ஓப்பன் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு அளவுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன். இந்த மாதிரி தான் லைட் எரியும். அது நைட்டு வந்து சூப்பராக இருக்கும். அது பாட்டும் பாடும், ஒரு பாட்டு அதில் வரும் பாருங்கள், அது செம்மையாக இருக்கும் அந்த பாட்டெல்லாம். ஓகே, நம்ம ஆராய்ச்சியில் முடிச்சு மறுபடியும் டைம் பார்த்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்ததில் டைம் மாற்றவே எனக்கு தெரியல. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, அவள் எங்கே டைம் பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். நம்ம பாப்பா வந்துட்டான். அவளுக்கு வந்து இந்த பேக்கெட் கொடுத்தோன்னே தெரியல, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி ஊற்றுட்டு வாட்சுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பார்த்தீங்களா, அவள் ஃபேஸில் எப்படி அந்த ஹாப்பினஸ் வந்து எப்படி ஃபேஸில் அப்படியே ஜொலிக்குது. அப்புறம் வந்து வாட்ச் கட்டி விட்டு அந்த லைட் அடித்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அந்த பாட்டுக்கு அதுக்கும் வாட்ச் கழட்டி வைக்கவே மாட்டேங்கிறான்.